நம்ம அருண் பார்த்தீங்கன்னா வந்து நேத்து ஜாக்லின வந்து கன்வின்ஸ் பண்ணியிருப்பார் இல்லையா? அதாவது மஞ்சரி வெளிய எவிக்ட் ஆகி போனதுக்கப்புறமா, அவரு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "கேம்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே மக்கள் கையில தான் இருக்கு. ஸோ நீங்க 2 வீக்ஸ் வந்து நாங்க யாருமே உங்கள கண்டஸ்டன்ட்டா பார்க்க மாட்டோம்." அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருப்பாரு. அஃப்கோர்ஸ் அது வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு கரெக்ட்டு தான். பட் இப்போ வந்து ஒரு பயங்கரமான ஒரு கேம் சேஞ்சர் மொமெண்ட் இந்த வாரம் இருக்குதே அப்படின்னு தான் நான் சொல்லி ஆகணும். ஃபேமிலி வீக் எப்படியோ அதே மாரி தான் இந்த வீக். அதாவது எவிக்ட் ஆகி போன கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே இந்த வாரம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேரா உள்ள வந்துட்டே இருப்பாங்க. இதுல என்னங்க பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னா, எவிக்ட் ஆயி வெளிய போனவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறப்ப சில பேரோட பழகியிருப்பாங்க. அவங்க ஒரு மாதிரி யோசிச்சிருப்பாங்க அவங்கள. அண்ட் இவங்க பின்னாடி பேசினதோ, இல்ல என்ன நடந்துச்சு அதெல்லாம் அவங்களுக்கு அப்ப தெரிஞ்சிருக்காது இல்லையா? ஸோ இப்போ வெளிய போய் இத்தன வாரங்கள்ல எல்லா எபிசோட்ஸையும் பார்த்துருப்பாங்க. என்னலாம் நடந்துச்சு அப்படின்ற அந்த ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ இப்போ அந்த கண்டஸ்டன்ட் திரும்ப வீட்டுக்குள்ள வரப்போ, அவங்க பழைய நண்பர்களோட திரும்ப அதே மாரி பேசுவாங்களா? கோவமா போய் பேசுவாங்களா? இல்ல உள்ள போறவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் குடுப்பாங்களா? ஏதாவது டிப்ஸ் குடுப்பாங்களா? அதனால உள்ள இருக்கிறவங்களோட கேம் வந்து திரும்ப மாறுமா? அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் வந்து கண்டிப்பா இந்த வீக் வந்து நமக்கு நடக்க போது. ஸோ இது வந்து ஒரு சாதாரண வீக்கே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எப்படி இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு அதாவது இந்த ஃபேமிலிலாம் உள்ள வந்தாங்க. அந்த வீக்ல வந்து பையனோட கேமே டோட்டலா சேஞ்ச் ஆயிருச்சு அந்த வீக்குக்கு அப்புறமா. ஸோ அதே மாதிரி இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் உள்ள வராங்க அப்படின்றப்போ, அவங்க என்னலாம் சொல்றாங்க அப்படின்றத வச்சு உள்ள இருக்கவங்க நெறைய யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. இன்னும் சொல்லப்போனா இந்த இது பார்த்தீங்கன்னா, இந்த பணப்பெட்டி எடுக்கிற வாரம் இல்லையா? இப்போ வெளிய இருந்து உள்ள வரவங்க பேசுறத வச்சு உள்ள இருக்கவங்களுக்குலாம் ஒரு ஐடியா வரும். அதாவது ஓகே, ஓகே. ஸோ நம்மளால வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் முடியாதோ! நம்ம நெக்ஸ்ட் வீக்கே எலிமினேட் ஆயிருவோமோ! இல்ல ஒருவேள நம்மளால வந்து ஜெயிக்க முடியாதோ! கப்ப தூக்க முடியாதோ! இப்படின்ற மாரியான நெறைய தாட்ஸ் வந்து ஒருத்தருக்கும் வரதுக்கான இது இருக்கு. ஸோ, அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, பேசாம பணப்பெட்டிய தூக்கிட்டு போயிருவோம் அப்டின்ற அந்த ஃபீல் 100% வந்து எல்லாருக்கும் வரதுக்கான சான்ஸ் இருக்கு அப்டின்னு தான் நான் சொல்லணும். இதுல எனக்கு மைண்ட்ல இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய் விஷால் இல்லன்னா பவித்ரா எடுப்பாங்க அப்டின்னு தோணுது. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு நைட் வந்து தர்ஷா வந்து உள்ள போப்போறாங்க அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஒரு 4, 5 பேர் வந்து உள்ள போப்போறாங்க அப்டின்றாங்க. அண்ட் ஆல்சோ நான் வந்து ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது யாருக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷிகா. தர்ஷிகா எப்படா வீட்டுக்குள்ள போவாங்க அப்டின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கடைசில தர்ஷிகா நான் வரலன்னு சொல்லிடுவாங்களோன்னு வந்து கொஞ்சம் லைட்டா ஒரு பயம் இருக்குது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தர்ஷிகா உள்ள வரணும். அண்ட் அவங்க விஷால்ட்ட வந்து உட்காந்து ஓப்பனா பேசணும். என்னலாம் பேசுறாங்க, என்ன மாரியான கிளாரிட்டி 2 பேரும் குடுத்துக்கிறாங்க அப்படின்றத வந்து நான் கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போமே என்ன நடக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நேத்து இந்த எவிக்ஷன் மேட்டர்லாம் நடந்திருக்கும் இல்லையா? ஸோ அதில மஞ்சரி வந்து என்ன பொறுத்த அளவுக்கு வந்து உண்மையாவே ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட். அண்ட் இந்த கேம பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து எஃபோர்ட் போட்டு டெடிகேட்டடா விளையாண்டுருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். இன்ஃபாக்ட் அவங்க வந்து வைல்ட் கார்ட்ல வந்த கண்டஸ்டன்ட்டா அப்படின்னு யோசிக்கிறத விட, அவங்க டே 1ல இருந்தே இருந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட்ட தான் வந்து குடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனந்தி ஆஃப் பண்ணணுன்றது தான் அவங்களோட ஐடியா போல. அந்த தாட்ல தான் உள்ள வந்திருக்காங்க. அண்ட் முத்துக்குமரனுக்கு ஈக்குவலா பேசணும். இல்ல முத்துக்குமரன விட ஜாஸ்தியா பேசணும்னு நெனச்சிருக்காங்க போலன்ட்டு, நெறைய தாட்ஸ் எனக்கு வந்தது. இன்னும் சொல்லப்போனா இந்த மந்திரி அவங்க கேப்டனா இருந்திருப்பாங்க தெரியுமா? ஸோ அந்த டாஸ்க்லலாம் வந்து எனக்கு நெறைய விஷயங்கள் அவங்க வந்து சொல்லிட்டு, சொல்லிட்டு சமாளிச்ச மாரி இருந்தது. என்னடா இது மாத்தி, மாத்தி பேசுறாங்க. ஸோ இந்த மாரியான நெறைய ஒப்பீனியன் வந்து எனக்கு இருந்தது. பட் அது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப குயிக்கா அந்த வீக்கெண்ட்ல அவங்க வந்து கிடைச்ச இன்புட்ஸ வச்சு அவங்க மாத்திக்கிட்டு, அப்பைலருந்து கன்சிஸ்டன்ட்டா வேற ஒரு பெர்சனா அவங்க இருந்திருக்காங்க. அண்ட் அந்த பர்ட்டிகுலர் மஞ்சரி வந்து எனக்கு ரொம்பவே வந்து புடிச்சிருந்தது. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பெர்சன் எந்த இடத்துலயும் கிவ் அப் பண்ற அந்த ஒரு மென்டாலிட்டிய நான் வந்து மஞ்சரி கிட்ட பார்க்கவே இல்ல. அடுத்து நம்ம ராணுவ எவிக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த அன்அஃபிஷியல் வோட்டிங்ல வந்து அவர் 3வது இடத்துல இருந்தாரு. ஸோ அவர் ஏன் எவிக்ட் ஆனார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி என் மைண்ட்ல இருக்குது. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஃபாக்ட் அந்த ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங்லேயே போயிட்டு இருந்தது நேத்து அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஓகேங்க. இப்ப நம்ம ப்ரோமோ 1ல என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துருவோமா? ஸோ ப்ரோமோ 1ல வந்து எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே கேட்பாங்க தெரியுமா ஒரு கேள்வி, அதாவது வெளிய யாருக்காவது பிஆர் இருக்கா அப்படின்ற மாரி எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் சீசன்ல வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்ப வந்து ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அதுல வந்து மேக்ஸிமம் காட்டுனவங்க எல்லாருமே வந்து சௌந்தர்யாவ சொல்றாங்க. ஸோ முத்துக்குமரன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான ஃபேன் பேஜஸ்லாம் கிரியேட் பண்ணி, அவங்க பண்றதெல்லாம் எடுத்து, எடுத்து, எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றப்போ, கண்டிப்பா அவங்களுக்கு ஏதோ ஒரு பிஆர் ஒர்க் பண்ணுது அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்றாங்க. அண்ட் பவித்ராவும் பார்த்தீங்கன்னா வந்து, அவங்கள வந்து நல்லா வெளிய ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்க வந்து பிஆர் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா, இது அவங்க அடிக்கடி அந்த வீட்ல சொல்லியிருப்பாங்க. அதாவது அவ ஒரு விஷயம் வந்து தப்பா பண்றா அப்படின்னா, அதுக்கப்புறமா அவ கியூட்டா ஒரு விஷயம் பண்றா. ஸோ அந்த கியூட்டா பண்றத வந்து வெளிய போட்டு ப்ரமோட் பண்றப்போ, அவ பண்ண தப்ப எல்லாரும் மறந்துடுறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சௌந்தர்யா வந்து பயங்கரமா உடைஞ்சு போய் அழுதுட்டு இருக்காங்க. அப்போ நான் எப்படி தான் லைஃப்ல மேல வரது? நான் என்னமோ பிஆர் வச்சுட்டு தான் இந்த இடம் வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின்ற மாரி இவங்க எல்லாருமே பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமா பிரேக் டவுன் ஆகி அழுதுட்டு இருக்காங்க. ஸோ சௌந்தர்யா அப்படின்றது வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்து எனக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸா தான் இருந்திருக்கு. என்னடா இப்படி பண்றாங்கன்னு தோணும். அப்பா சூப்பரா பண்றாங்க அப்படின்னு தோணும். ஸோ என்னோட மைண்ட் வந்து ஒரு மாரி சேஞ்ச் ஆயிட்டே இருந்திருக்கு. பட் ஓவரால் வந்து அவங்க அந்த வீட்ல அவங்க ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு மாரி என்ஜாயபிளா இருக்கு. செம ஃபன்னா இருக்கு. அது அவங்க நடிக்கிறாங்களோ, நடிக்கலையோ, அவங்க ஒரிஜினலா இருக்காங்களோ, அவங்களோட ஸ்ட்ராட்டஜியோ, பிளானிங்கோ எதா இருந்தாலும் ஒரு என்டர்டெயின்மென்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல நல்லா என்டர்டெயின்மென்ட்டா இருக்குது அப்படின்றது தான் என்னோட ஃபீலிங். இந்த கடைசியா கூட பார்த்தீங்கன்னா, அந்த
ஃபோன் எடுத்துட்டு அவங்க பிக் பாஸ்ட்ட பேசினதெல்லாம் வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிற மாரியான நெறைய விஷயங்கள் இருந்தது. அவங்க சொல்ற நெறைய கவுண்டர்ஸ் அதெல்லாமே வந்து பயங்கர ஃபன்னா தான் போயிட்டுருக்கும். இப்ப ரீசென்ட்டா கூட பார்த்தீங்கன்னா, அந்த பணப்பட்டி விஷயத்தில அவங்களும் முத்துக்குமரனும் பேசியிருப்பாங்க. அத கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். முத்துக்குமரன் வந்து சௌந்தர்யாவ பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்ணிட்டுருப்பாரு. எப்படியாவது அவங்க பணப்பட்டி எடுக்க வச்சுரணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபக்கும் கூட சேர்ந்து பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப நம்ம சௌந்தர்யா சூப்பரா ஒரு டீலிங் போடுவாங்க முத்துக்குமரன்ட்ட. முத்துக்குமரனே வந்து ஷாக் ஆயிட்டு இருப்பாரு. என்னன்னா 17,00,000 வந்து நான் எடுக்கிறேன். ஆனா, எனக்கு ஒரு டீலிங் வேணும். அதாவது முத்துக்குமரன்ட்ட நீங்க வந்து டைட்டில் வின்னரா ஆயிட்டீங்க அப்டின்னா, அந்த டைட்டில் வின்னருக்கான அமௌண்ட்ட என்ட்ட குடுத்துறணும். இந்த 17,00,000 அதாவது பணப்பெட்டியில எடுப்பேன்ல, அத வந்து நான் உங்ககிட்ட குடுத்துர்றேன். இப்ப இந்த டீலிங்க என்னோட போட்டீங்கன்னா, நான் பணப்பெட்டி எடுத்துட்டு போயிர்றேன் அப்டின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ, அத கேட்டோனே முத்து வந்து யார்ரா இவங்க அப்டின்ற அளவுக்கு வந்து அவரு ஷாக் ஆயிருப்பாரு. ஸோ, அதுதாங்க சொல்றேன். ஸோ, ஓவரால் பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா வந்து அந்த வீட்ல ஒரு என்டர்டெய்னரா தான் நான் பார்க்குறேன். அவங்களுக்கு பிஆர் இருக்கு, இல்ல அதெல்லாம் வந்து அடுத்த விஷயம். பட் எனக்கு பர்சனலா வந்து அவங்க பண்றதெல்லாம் ஒரே என்டர்டெய்னிங்கா தான் இருக்குது. ஸோ, அவ்வளோதாங்க இந்த ப்ரோமோ வந்து இதோட முடிஞ்சிருச்சு. அண்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, வெயிட் பண்ணுவோம். இந்த வாரம் வந்து வெளியிலேருந்து கண்டஸ்டன்ட்ஸ்லாம் உள்ள வந்து என்ன மாரியான குழப்பங்கள்லாம் கொண்டு போறாங்க, யார் யாரெல்லாம் குழம்புறாங்க, யார் யாரெல்லாம் தெளிவா இருக்க போறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.